அஜித் பவாருங்கிறவர் சரத்பவாருக்கு அடுத்து இந்திய லெவலில் தெரிஞ்ச முகம் தான். அவர் என்ன ஆனாரு, மோடி வாஷிங் மிஷினுக்குள்ள அப்படியே உள்ள இழுத்துட்டாங்க. மோடி வாஷிங் மிஷினுக்கு ஒருத்தர் டைரக்டா போக முடியுமா? முடியாது. ஃபர்ஸ்ட் சிபிஐ இடி கேஸ் எல்லாம் வரும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள நீங்க போக முடியும். அந்த பைப் மாதிரி வாஷிங் மிஷின்ல அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் போறதுக்கு அந்த பைப் இருக்குல்ல, அந்த பைப்பு தான் அந்த இணைக்கின்ற வாஷிங் மிஷினையும் இது என்ன அந்த ஊழல் குற்றவாளியும் இணைக்கிற பைப்பு தான் என்னது அந்த சிபிஐ இடிலாம். அது போட்டுன்னு வச்சுக்கோங்க, தண்ணி கட்ட தண்ணி ஃபுல்லாக வெளியே போயிடும். போட்டு வாஷிங் பவுடர் நிர்மா மாதிரி மோடி பவுடர் நிர்மா மாதிரி அப்படி ஃபுல்லாக வந்துடலாம். நீ எத்தனை கோடி அடிச்சேனே மக்கள் மறந்துடுவான். நீ பாஜக பொறுப்புல வந்துடும். முக்கிய வந்துடும். துணை முதலமைச்சர் ஆயிட்டாரே மகாராஷ்டிரால. இப்போ ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. அந்த கேஸ் எங்க இருக்கு சொல்லுங்க. அவர் மீது என்னென்ன கேஸ் வச்சாங்க? கோஆபரேட்டிவ் சொசைட்டி மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியில ஊழல் பண்ணிட்டாரு. எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாங்க. 2019 2029 சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி சேர்ந்துட்டாரு. சார்ஜ் ஷீட் போட்டா என்ன போட்டாட்டி என்ன, அதெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட வேண்டியதான். இப்போ அந்த கேஸ் என்னாச்சு? கேஸே முடிச்சு வச்சுட்டாங்க நினைக்கிறேன். கூட்டுறவு சொசைட்டியே இல்லை மகாராஷ்டிராவில். கூட்டுறவு சொசைட்டி ஒன்று இல்லை. இருந்தால் தானே ஊழல் பண்ணுவீங்க.